திருமாவளவனுடைய கட்சி திருமாவளவனுக்கே தெரியல. திமுக மேல தெரியும் ஓட்டில் உள்ள கட்சி திருமாவளவன் தான். காவல்துறைக்கு அவர் தான் பொறுப்பாக அமைச்சர். ஆனா அவருக்கே அந்த துறையில என்ன நடக்கிறது என்பது முதலமைச்சருக்கே தெரியும். மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. அவரிடம் இருக்கிற பணத்தை வைத்து வெற்றி வைத்து விடலாம் கனவு கணக்காக திருமாவளவன் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல பேசுறாரு. இந்த 4 வருஷத்துல மட்டும் இதுவரைக்கும் 28 பேர் இறந்திருக்காங்களா? தற்போது கூட நீதிமன்றமே நேரடியாக அந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில இந்த நீதிமன்ற கஸ்டடியில இறக்கிறது சர்வசாதாரணமான நிகழ்ச்சி ஆகிட்டு அந்த அளவிற்கு ஒரு சட்டத்தின் ஆட்சி நடைபெறவே இல்லை. கஸ்டடி இந்த நிகழ்வு நீங்க 28ல வெளியில பல செய்திகள் வராமலே எண்ணிக்கை கூடுதலாகவே இருக்கு. அந்த அளவிற்கு இந்த போலீஸ் விசாரணையில் இறக்கிறவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக கொண்டே இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ் துறையில் இந்த ஆட்சியும் புதிய நடவடிக்கை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவர்களுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே முதலமைச்சருக்கு தெரியவில்லை. அவரே அன்றாடம் ஏதோ இந்த காவல்துறைக்கு அவர் தான் பொறுப்பாக அமைச்சர். ஆனா அவருக்கே அந்த துறையில என்ன நடக்கிறது என்பது முதலமைச்சருக்கே தெரியும். இப்படிப்பட்ட லட்சணத்துல தான் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறார். அப்படின்னா எப்படி சட்டம் ஒழுங்கெல்லாம் சரிப்படுத்த முடியும்? எங்கு பார்த்தாலும் சரியா இருக்கு, சரியா எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரங்கள், குற்றச்சாட்டு, அதே மாதிரி கள்ளச்சாராயம், கஞ்சா, மது போதைகள், நடமாட்டம், யோகை, இப்படி என்னென்னமோ சொல்றாங்க. இப்ப புது வகையான போதைப் பொருள்கள் எல்லாம் போதைப் பொருளின் சந்தை களமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. வேலை சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? இபி அதிகாரிகள் இருந்தாங்க, நாங்க எடுத்து வச்சிருந்தோம், அதை யாரோ எடுத்து வெளியில போட்டாங்க. யாரோ அந்த யாரோ யாரு? போலீசார் யார் அந்த சாருங்கிற மாதிரி யாரோ அந்த யாரோங்கிறது யாரு? அரசு விழா படங்கள், ஒரு அரசு விழாவில் நடந்த படங்களை அங்கே வைத்திருப்பார்கள். அதை எடுத்து குப்பை கூடையில போறாங்கன்னா யாரோ எடுத்து போட்டார்கள் என்றால் பொறுப்பில்லாத தெரியும். அந்த யாரோ என்பவர் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை அமைச்சராகும் போது திறந்தது. உச்சநீதிமன்றத்துல கட்சிக்கு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய மறைந்த முதல்வர் 2002 வழக்கு. அது தமிழ்நாடு அரசு இப்ப கிடப்புல போட்டிருக்காங்கன்னா இன்ன வரைக்கும் இலங்கை கடற்படையோட அட்டகாசம் அதிகமா இருக்குன்னு சொல்லி முன்னாடி மாநாட்டுல மீனவர்களே சொல்லியிருக்காங்க. அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்த காலத்துல போட்ட வழக்கு இப்ப தமிழக அரசு கிடப்புல போட்டு மீனவர்களே சொல்றாங்க. அவ்வளவு சுறுசுறுப்பம் இயங்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதே அவங்களுக்கு நினைவில் வராது. அவர்களுக்கு வேண்டியது கமிஷன் கரெக்ஷன் கணக்கு பார்க்கிறது, அதுக்கே நேரம் கொடுத்துறது, உள்கட்சி பிரச்சனைகளை சரிப்படுத்துறது. இந்த பிரச்சனை எங்கே போய் இது அதைத்தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர வரவு செலவுல கவனம் செலுத்துற அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைகள், பொது பிரச்சனைகள் இதெல்லாம் அவருக்கு கவனம் செலுத்துவதே இல்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி கொடுத்தப்ப அதிமுக ஆட்சியில பாஜக அங்க வைக்கும், அதிமுக ஒருவர் முதல்வர் ஆவார். அதிமுக ஆட்சி தான் நடக்க முடியும். அவர் என்ன சொல்லுங்க, அமித்ஷா சொல்லி அதிமுக அதிமுக தலைமையில் ஆட்சி நடைபெறும் கூட்டணி சொல்றாரு. அண்ணா எடப்பாடியார் தலைமையில இந்த ஆட்சி அமையும். அது கூட்டணி இடம் தனியா இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும். சட்டமன்ற தேர்தல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்றுவிடுவோம் என்று திமுக மத்திய பரவலாக பேசப்படுகிறது. இல்ல, பணம் பெற்று பணத்தை மட்டும் பணத்தால் மட்டுமே ஒரு வெற்றி பெற முடியாது. அவர் இன்னைக்கு திமுக நம்புகிற ஒரே இது மக்களை பற்றி மறந்துட்டாங்க. மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. அவரிடம் இருக்கிற பணத்தை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கணக்காக ஒருபோதும் பணம் மட்டுமே வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. டாட்டா பணம் மட்டுமே வந்து ஜெயிக்கணும்னு சொன்னால் டாட்டா பிர்லா நாட்டில் பிரதமர் தெரியாத எல்லா நாட்டில் கொடுத்தாரு. அதே மாதிரி பெரிய கார்பரேட் கம்பெனியெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ அது கூட அந்த மாநில அரசு பிடிக்கிறது மட்டும்தான். மக்கள் அதே நம்ம அவங்க இந்த மக்களுக்கு ஆட்சி இருக்கிற பணிகளையும் கவனிப்பார்கள்.
பணத்தை மட்டும் நம்பி ஒருவர் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று தருவது பகல் கனவு. ஆந்திராவில் பக்கத்தில் நடந்த ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி ஓட்டுக்கு 3000 ரூபா கொடுத்தாரு. எல்லாத்தையும் ஜெயிச்சாரா? மக்கள் எதிர்ப்புன்னு வந்துச்சுன்னு சொன்னா பணம் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இது வெகுஜன விரோத ஆட்சி என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டு விட்டால் நீ எந்த ஆளாலும் அந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது. அதிமுக விலக்கப்பட்ட அதிமுக தலைமை சரியில்லை, நிறைய பேர் விருப்பம் இல்லாம தான் இந்த இதுல அதிமுக செயல்பட்டு வராங்க, இது ஒரு செயல் இல்லாத கட்சியா நடந்து வருது. அவருடைய கற்பனை அவர் சொல்றாரு. அவர் கற்பனைக்கெல்லாம் முடியாது. அனுமானமா பேசுறதுக்கெல்லாம் எல்லாரும் இங்க இருந்து எடப்பாடியார் தலைமை இன்னைக்கு எடப்பாடி நல்லா தெரியுது, பிரகாசமா கண்டிக்கு தெரியுது. நீ இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு மாற்றாக இந்த திமுக ஆட்சி இறக்கிற ஆட்சிக்கு போகணும்னு சொன்னா அடுத்து எடப்பாடியாருக்கு தலைமையில தான் முதல்ல நமது தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் என்று இன்னைக்கு சின்ன சாதாரணமா இருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களும் இன்னைக்கு என்ன தொடங்கியிருக்கார்கள். இப்பொழுதே அவருக்கு முதலமைச்சர் என்ற அவர் முதலமைச்சராவதை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது. அமித்ஷா பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி இருக்கிறது, அதிமுக ஆபத்துன்னு திருமாவளவன் ஒரு நிலையா அவர் மேல பெரிய மதிப்பு, நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் மேல் மரியாதை உள்ளவர் மதிப்பு உண்டு. ஆனால் அவருக்கு நிலைப்பாடு நிரந்தரமானது இல்லை. எது இருந்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல பேசுறாரு, சூழ்நிலைக்கு அது ஒன்றையும் அவருடைய கொள்கையில உறுதியானவர் இதெல்லாம் சொல்லல. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் விமர்சிக்க முடியாது, நல்ல உறுதியான நிலைப்பாடு உடையவர். ஆனா அடிக்கடி தன்னுடைய நிலை அப்படியே ஒரு நிலை ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதில் ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டேங்கிறார், மாற்றிக்கிறாரு. திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்றாரு, அப்புறம் திமுகவுடைய சேர்ந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாரு. அப்புறம் திமுக எதுக்கு அப்பப்ப மிரட்டல் மாதிரி விடுவாரு, அப்புறம் திருப்பி காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாரு. அது அவருடைய நிலைப்பாட்டை உறுதியாக கணிக்க முடியாது. அதிமுகவுக்கு எத்தனை சீட்டுங்கிறத அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார். ஆனா என்ன அதெல்லாம் நீங்க அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறத நீங்க கவனிக்கிறாங்க. அவரே அமித்ஷாவே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. அதிமுக இங்கே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் எடப்பாடி தான் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான் இந்த கட்சிக்கு இடம் போடணும், எத்தனை சீட்டாக கொடுக்கணும் எல்லாம் முடிவெடுப்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவெடுக்கும். நமக்கு எடப்பாடியார் தான் முடிவெடுத்தார். அதிமுகவில் முதலமைச்சர் பதவியை அதிமுக முடிவெடுக்கும் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதோட உள்கருத்து உள்ளுக்குள்ளார ஒரு போட்டி அதிமுகவோ அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அளவு அவர் ஒரு பொதுப்படையா சிந்திச்சுட்டு இருக்கலாம். அந்த அவருக்கே தெரியும் அதிமுகன்னா இது எடப்பாடியார் தான், எடப்பாடியார் தான் அதிமுக. அது என்ன வித்தியாசம் இருக்கு? கூட்டணியில பாஜக அங்க வச்சுன்னா ரொம்ப அடிச்சுக்கிறாரு, கூட்டணி ஆட்சி அமைன்ற மாதிரி அவர் சொல்ல வர்றாரா? அதான் கூட்டணி ஆட்சியிலேருந்து தெளிவா இன்னைக்கு நேற்று கூட சொல்லிட்டாரு. பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர் சொல்றதுதான் இங்கே சுற்றின் போது முடிவு. மற்றவர்கள் சொல்லுவதெல்லாம் அப்போதைக்கு போய் தற்காலிகமான முடிவு. எடப்பாடியார் என்ன சொல்றாரோ அதுவே எரியும். DK வாசனும் அதே பதிவே சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் அமையும். DK வாசன் கூட்டணியில இருக்க DK வாசனும் அதான் சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் தவறு சரி சொல்ல முடியாது. அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, அவர் கருத்தை சொல்றாரு. அந்த கருத்தெல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் கூட்டணி கட்சிக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும். அதை பூரா ஏற்றுக்கிறது கட்டாயம் கிடையாது. அது அவருடைய விருப்பமும் அவருடைய கருத்தா இருக்கும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அனைத்து அண்ணா திமுக. அதனால பொதுச்செயலாளர் அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியாக. திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து கூட்டணியிலிருந்து திமுக வெளியே வரலாம். எல்லாரும் திமுகவில் யாரும் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு வங்கின்னு அவங்களுக்கு உண்மையை சொல்றேன். 10% மேல திமுகவுக்கு ஓட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா அவருடைய கூட்டணி கட்சிகளுடைய பலமும் கூட்டணி கட்சிகளுடைய பலத்திலையும் குறிப்பா திருமாவளவனுடைய கட்சி திருமாவளவனுக்கே தெரியல. திமுகவுக்கு மேல தெரியும் ஓட்டு வங்கி உள்ள கட்சி திருமாவளவன் அது மாதிரி பயன்படுத்துறாரா? அவர் அதை பயன்படுத்த வாய்ப்புகளை பயன்படுத்த
அவ்வளோ ஓட்டு வங்கி வச்சுட்டு புறாத்தையும் பெருமா அவருடைய ஓட்டு வங்கி சில சிறுபான்மை சமூகம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட அவர்களுடைய ஓட்டு வங்கி இதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா திமுக ஒன்றுமே கூட்டணி கட்சி இதெல்லாம் பார்த்தா அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்க திமுகவுக்கு வந்து 10% ஓட்டு கூட கிடையாது. அதாவது விஜய் கட்சியான தாவேகா கட்சி அதிமுகவோட இணையர்கள் வாங்கிட்டு கூட்டணியில் அதெல்லாம் என்ன அரசியல் என்ன நடக்கணும் யோசிக்கலாம் சொல்ல எது இருந்தாலும் நடக்கலாம். எந்த கட்சி எங்கே இருந்தாலும் வரலாம், எந்த கட்சி எங்கே இருந்தாலும் போகலாம், எது இருந்தாலும் நடக்கலாம். கூட்டணி எதிர்பாராத கட்சியெல்லாம் சொல்லிட்டோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.